Praise the Lord Church and our dear CLCC TV viewers. We welcome you all to our Sunday service. உங்கள் யாவரையும் எங்கள் CLCC சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதித்தரும்படியாய் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த வேலைக்காய் நன்றி. ஆண்டவரே இந்த வேலையில் தகப்பனே ராஜா. ஆண்டவரே எங்கள் 2-3 பேர்கள் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவள் மத்தியில் இருப்பேன்னு சொன்ன தேவனே ராஜா. ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் தகப்பனே ராஜா நம்முடைய கிருபையினால் ஆண்டவர்களை மூடினதுக்காய் நன்றி தகப்பனே. நம்முடைய சமூகத்தில் ஆண்டவர்களை கொண்டு வந்து நிறுத்தின தெய்வக்காமுக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை வரப்போகிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவர் வருகிற ஜனங்கள் தகப்பனே ராஜா உடைய சமூகத்தில் வரும்போதே தகப்பனே ராஜா உடைய பிரசன்னத்தை உணர ஆண்டவரே நீர் ஆண்டவரை கிருபை தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களான ஒவ்வொருத்தரை நிரப்பும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சங்கீதக்காரனோடு சேர்ந்த ராஜாவை துதிக்க ஆராதிக்க தகப்பனே ராஜா ஆண்டவரை கிருபை பெறும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே அதே போல தகப்பனே ஆராதனை வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆராதனை வேலை நீங்கள் ஆசீர்வதித்தாங்க ராஜா. ஆண்டவரை பெருக பண்ணுங்க அப்படி அபிஷேகத்தோடு தகப்பனே ராஜா. ஆண்டவரை பாடல் குழுவினோடு இணைந்து ராஜா நாங்கள் ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க நாம் ஆண்டவரை மேன்மைப்படுத்த ஆண்டவரை மகிமைப்படுத்த இந்த ஆண்டவரை கிருபை தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி தகப்பனே ராஜா. மீடியா டீம் கருத்தில் படைக்கிறோம், மியூசியன்ஸ் கருத்தில் படைக்கிறோம், பாடல் குழுவினோடு கருத்தில் படைக்கிறோம் அப்பா. ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் தகப்பனே அப்பா. ஆண்டவரை உடைய அபிஷேகத்தோடு ஆண்டவர் எல்லா காரியங்களையும் செய்ய தேவன் ஆண்டவரை கிருபை தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவர்களை வழிநடத்துவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னுமாக தகப்பனே அப்பா ஆண்டவரே ஆண்டவர் அறிவு பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அறிவு பகுதி ஆசீர்வதித்தாங்க ராஜா. ஆண்டவரே ஆண்டவர் நாங்கள் சபையின் ஆண்டவர் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாங்கள் கேட்டு தகப்பனே அதுபடி செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவர் சபையின் ஆண்டவர் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாங்கள் பங்கு பெற்று தகப்பனே புதிய ஆத்மாக்களோடு அதில் பங்கு பெற தேவன் ஆண்டவர் கிருபை தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்னுமாக தகப்பனே அப்பா ஆண்டவர் காணிக்கை பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்க ஆண்டவர் சொன்னது போல ஆண்டவர் உற்சாகமாய் காணிக்கையிலும் தசமாலை கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு கரங்களையும் தகப்பனே நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவர்களை பெருக பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருமானத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்படி நீ செய்ய போகிறதுக்காக நன்றி தகப்பனே ராஜா. ஆண்டவரே நீர் பேசுகிற ஆண்டவரே வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவர் செய்து கொடுக்குற மகனை நம்முடைய கருத்தில் படைக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரை மறைத்த ஆண்டவரை நீ ஆண்டவர் வெளிப்படுவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தோடு தகப்பனே ராஜா அவள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையானது தகப்பனே ராஜா ஆண்டவர் ஜனங்களுடைய மனதின் ஆண்டவர் நீ பதிக்கப்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் நல்ல நிலத்தில் ஆண்டவர் விதைத்த ஆண்டவர் விதையை போல தகப்பனே ராஜா 30, 60, 100 ஆண்டவர் பலன் கொடுக்கறதுக்கான கிருபை நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய ஆண்டவரை மனக்கண்களை திறந்து செவிகளை திறந்து ராஜா நம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவரை அதை நாங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தவும் இந்த ஆண்டவர் கிருபை தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அதே போல தான் அப்பனே ராஜா ஆண்டவரே ஆராதனைக்கு பிற்பாடு நடக்கிற சீமின் வகுப்புகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதை நீங்கள் ஆசீர்வதித்தாங்க ராஜா. ஆண்டவரே நீ ஆண்டவர் படிக்கிற நாங்கள் ஒவ்வொருத்தரும் தகப்பனே ராஜா அப்படி ஆண்டவர் வேதத்தின் ஆழங்கள் நாங்கள் புரிந்து கொள்ள ஆண்டவருடைய காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள இந்த ஆண்டவர் கிருபை தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவர் யாரும் ஆப்சென்ட் ஆகாமல் அதில் பங்கு பெற இந்த ஆண்டவர் கிருபை தரும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் தகப்பனே மாறாத பிரசன்ன ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு வேலையுடைய கருத்தில் படைக்கிறோம். உடைய ஆளுகைக்குள்ளாக தருகிறோம் தகப்பனே. எதை செய்தாலே நாம் மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று சொன்ன தேவன் ராஜா. ஆண்டவர் எல்லாவற்றையும் நாம் மகிமைக்கென்று நாங்கள் செய்ய தேவன் கிருபை தரும்படியே ஜெபிக்கிறோம். எல்லாம் உடைய ஆளுகைக்குள்ளாக தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வளர்த்துங்க. சகல துதி கன மகிமை நாமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். சங்கீத தியானத்துக்கு நிறைய கடந்து நெகிலோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். 5ஆம் சங்கீதம். கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதல மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக.
சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காரணியம் எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஆமேன். அல்லேலூயா. Praise Lord. Praise Lord. Praise the Lord. Hallelujah. 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 எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஆண்டவரை ஆராதிக்க சந்தோஷமா வந்திருக்கீங்க? ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். முதலாவது நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியானவரை வர வைக்கலாமா? Let us all clap our hands and welcome the Holy Spirit. Jesus, we welcome you. Father, we welcome you. Holy Spirit, God, we welcome you. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த இடத்துல நீர் கடந்து வரும்படியா உம்மை கேட்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில வரும்படியா உம்மை கேட்கிறோம் சுவாமி. Hallelujah, hallelujah. We welcome you, Jesus. We welcome you, Lord. We welcome you, Father. Hallelujah, hallelujah. நன்றி நல்ல தகப்பனே அப்பா, நீங்க இந்த இடத்துல வாங்க சுவாமி. ஹalleluya. இயேசுப்பா, இந்த இடத்துல நீங்க கடந்து வாங்க. இயேசுப்பா, இந்த இடத்துல நீங்க கடந்து வாங்க ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனை மத்தியில ஆண்டவரே நீங்க கடந்து வரும்படியாமை கேட்கிறோம் சுவாமி. ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில உலாவுங்க அப்பா. ஆவியானவரே, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த நாளையும் ஆண்டவரே உம்முடைய அன்பினால எங்களை நீ நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினால நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும் அப்பா எங்கள் வாழ்க்கையில். நீர் இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் மத்தியில வரும்படியா உம்மை கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. We thank you, Jesus. We thank you, Lord. We thank you, Lord Father. Hallelujah, hallelujah, hallelujah. We thank you, Heavenly Father. We thank you, Jesus. Hallelujah, hallelujah. We thank you, Lord. We thank you, Lord. We thank you, Lord. We thank you, Lord. Thank you, Jesus. Father, we thank you. Father, we thank you. முதலாவது பாடலாக நன்றியால் துதிப்பாடு என்ற பாடலை நம்ம எல்லாரும் உற்சாகமாக ஆண்டவருக்கு இந்த 3 மாதங்கள் 3வது மாதத்தில் முடிவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். We have come to the end of 3rd month. He has been so faithful to us. Amen. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் நம்மளுக்கு விசுவாசமா இவ்வளோ நாள் இருந்திருக்கிறான்? ஆமென். எனவே நன்றியால் துதிப்பாடு என்ற பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம எல்லாரும் பாடலாம். என்றும் பாடு நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிறதே திகழ்கிறதே துதியினால் இடிந்து விழும். கலங்கிறதே திகழ்கிறதே துதியினால் இடிந்து விழும். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை
சிலுவை நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் ஒன்று இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் ஒன்று இன்றே ஜெயித்திடுவோம். நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நல்லவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழல் உண்டு. ஆமென். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடும்போது துதிக்கும் போது நம்மளுக்கு என்ன பண்ணும்? பாதைகள் கிடைக்கும். ஆமென். நம்பிக்கையோடு இந்த சரணத்தை பாடலாமா? செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழல் உண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தலாமா? நன்றி ஆண்டவரே. we thank you Jesus. Jesus we thank you Lord. நல்லவரே வல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. போதுமான தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. வாக்குத்தத்தம் பண்ணின தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. we thank you Jesus. we thank you Lord. we thank you Lord. உம்மை உயர்த்த ஆண்டவரே எல்லா தடைகளும் மாறும் சுவாமி. உம்மை உயர்த்தும் போது உம்மை துதிக்கும் போது எல்லா ஆண்டவரே எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கும் அப்பா. we thank you Jesus. we thank you Lord. we thank you Lord. we thank you Lord. hallelujah hallelujah hallelujah. we thank you Jesus. we thank you Father. நன்றி நன்றி நல்ல தகப்பனே. நன்றி நல்ல தகப்பனே அப்பா. உமக்கு நன்றி. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அன்புக்காக நன்றி சுவாமி. காயப்பேற்பட்ட ஆண்டவரே அப்பா சூழ்நிலை
இருந்தாலும் ஆண்டவரே உம்மை துதிக்கும் போது ஆண்டவரே அதெல்லாம் ஆண்டவரே மாறி போகும் அப்பா. We thank you Jesus, we thank you Lord, we thank you Lord, we thank you Lord. Hallelujah, 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 hallelujah. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you Jesus, we thank you Father. We worship you. Apama tudikirom Thank you ஆண்டவரே. Jesus, we thank you Lord, we thank you Lord, we thank you Lord, we thank you Father, we thank you Jesus. ஏசாயா 45 அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை பார்ப்போம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆமென். இஸ்ரவேலின் கர்த்தர் நானே என்று ஆண்டவரே என்ன பண்றாரு சொல்றார். ஆமென். நம்மளுடைய தடைகள் எல்லா கோணலானவைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். He is our Father. Amen. Amen. இஸ்ரவேல் மக்கள் மாத்திரம் இல்லாம ஆண்டவர் நம்மளுக்காக அவருடைய குமாரனை அனுப்பி நம்மளையும் அவருடைய ஜனமா என்ன பண்ணிட்டாரு மாற்றிட்டாரு. ஆமென். ஆமென். அதை நம்பி அடுத்த பாடலாக இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடலாம். வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமை ஜனமெம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமை ஜனமெம்மை உயர்த்தி வைத்தீர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம்,
உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாட செய்த தேவன், ஆமென். துதிக்க செய்த தேவன், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்த தேவன். நம்ம பாடும் போதும் துதிக்கும் போதும் எரிகோவின் மதில் போன்ற இருக்க எல்லா காரியமும் ஆண்டவர் இடித்து செல்வார். ஆமென். ஹல்லேலூயா. எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயல் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயல் கொண்டு யுத்தம் செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர். ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர். ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். We thank you Jesus, we thank you Father. நீர் மாத்திரம் தான் சுவாமி அப்பா, எங்களை விடுதலை செய்கிற தேவன் நீர் மாத்திரம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. பயப்படாதே, உன் முன்னே செல்கிறேன் என்று சொன்ன தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எரிகோ போன்ற மதிலை முறியடிக்கிற தெய்வமே உமக்கு நன்றி இயேசுப்பா. We thank you Jesus, we thank you Father. இஸ்ரவேலின் ராஜனே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை நீ
நீர் உம்முடைய மக்களாக ஆண்டவரே ஏற்றுக்கொண்ட தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக அழைத்த தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. We thank you Jesus, we thank you Father. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. பிதாவே கூப்பிடுற ஆண்டவரே அப்பா, அத்தாரிட்டி எங்களுக்கு நீர் கொடுத்தீரே, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. அந்த ஒரு ஸ்லாகியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்தீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. உண்மை நாங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிட ஆண்டவரே நீர் கொடுத்த ஆண்டவரே ஸ்லாகியத்துக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக எங்களை ஏற்றுக்கொண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஜனமாக எங்களை ஏற்றுக்கொண்டவரே உமக்கு நன்றி அப்பா. We thank you Jesus, we thank you Father, we thank you Lord, we thank you Lord. ஆண்டவரே இந்த தினத்துல நாங்கள் அதை நினைத்து பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை அழைத்தீரே, அதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் சுவாமி. எங்களை தெரிந்தெடுத்தீரே, அதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஏசப்பா. We thank you Jesus, we thank you Father. எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையை சுமந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை கழுவி ஆண்டவரே மீண்டும் ஒரு முறை கூட ஆண்டவரே அப்பா எங்களை நீர் அணைத்துக் கொண்டீரே, அதுக்காக நன்றி சுவாமி அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. We thank you Jesus, we thank you Lord, we thank you Lord, we thank you Lord. 2000 வருடங்களுக்கு முன்பாக எங்களுக்காக நீர் வந்தீரே, அதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய அப்பா பாவங்களை கழுவி நீரே, அதுக்காக நன்றி. உம்முடைய அன்பினால் ஆண்டவரே எங்களை மூடிக்கொண்டீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீரே, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. We thank you Jesus, we thank you Father. ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. We thank you Jesus, we thank you Father. Jesus, you are the way, the truth and the life Lord Father, and we glorify your name Lord Jesus. We glorify your name Lord Father. Hallelujah, hallelujah. கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? அவர் செய்த தியாகங்களுக்கு நன்றி சொல்லலாமா? அவர் பட்ட பாடுகளுக்கு எல்லாம் நம்மளுக்காக அதுக்காக நன்றி சொல்லலாமா? We thank you Jesus, we thank you Father, we thank you Lord. நாங்க அப்பா பாத்திரவான்கள் அல்ல சுவாமி, ஆனாலும் நீர் எங்களை ஆண்டவரே தெரிந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. We thank you Jesus, we thank you Heavenly Father. Holy Spirit, we thank you Lord, we thank you Lord, we thank you Lord. We worship your name Father, we lift your name high O Lord Jesus. அப்பா பிதாவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. We thank you Father, we thank you Lord, we thank you Jesus. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். ஆமென். மீட்பராக நம்மளுக்காக பூமியில வந்த தேவ மைந்தன். ஆமென். Amen. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனுமான தெய்வம், மீட்பராக பூமியில் பிறந்த தேவ மைந்தன், நித்திய ஜீவனாகி வாழும் தெய்வம். இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனுமான தெய்வம், மீட்பராக பூமியில் பிறந்த தேவ மைந்தன், நித்திய ஜீவனாகி வாழும் தெய்வம். அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே.
அன்று பாதை வகுத்தீர், பாலைவனத்தில் அன்று மன்னா பொழித்தீர், கொடுமையில் மேக குளிரானீர், இருளில் அன்பின் தீபமாய் சீனாய் மலையின் மேலே நீர் நீதியின் கட்டளை என குறைத்தீர், செங்கடலில் நீர் அன்று பாதை வகுத்தீர், பாலைவனத்தில் அன்று மன்னா பொழித்தீர், கொடுமையில் மேக குளிரானீர், இருளின் அன்பின் தீபமாய் சீனாய் மலையின் மேலே நீர் நீதியின் கட்டளை என குறித்தீர். அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. மனிதனாய் பூமியில் அவதரித்தீர், எனக்காக ஜீவன் பலி கொடுத்தீர், திருவுடலும் திவ்ய போஜனமாய் இவ்வுலகத்தின் ஜீவனாய் வழியும் சத்தியமும் மாணவரே, உம் திருநாமத்தை வாழ்த்துகிறோம். மனிதனாய் பூமியில் அவதரித்தீர், எனக்காக ஜீவன் பலி கொடுத்தீர், திருவுடலும் திவ்ய போஜனமாய் இவ்வுலகத்தின் ஜீவனாய் வழியும் சத்தியமுமானவரே, உம் திருநாமம் வாழ்த்துகிறோம். அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேறவே. கரங்களை உயர்த்தி அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் மேக தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனமான தெய்வம், மீட்பராக பூமியில் பிறந்த தேவ மைந்தன், நித்திய ஜீவனாகி வாழும் தெய்வம், இஸ்ரவேலின் நாதனாக வாழும் மேக தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனுமான தெய்வம், மீட்பராக பூமியில் பிறந்த தேவ மைந்தன், நித்திய ஜீவனாகி வாழும் தெய்வம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. ஒரு முறை கூட அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே,
ஜீசஸ். அப்பா உம்முடைய சித்தம் ஆண்டவரே பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் ஆண்டவரே நிறைவேற்றும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. அப்பா பிதாவே உமக்கு நன்றி. we thank you Jesus. கொஞ்ச நேரம் குரல்களை உயர்த்தி ஆவியில நிரம்பினவர்கள் எல்லாரும் ஆண்டவரே துதிக்கலாமா? எல்லாரும் ஆண்டவரே சத்தத்தோ உயர்த்தி துதிக்கலாமா? we thank you Jesus. we thank you Father. அப்பா ஆவியானவரே உம்மை ஆண்டவரே அப்பா அழைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே உள்ளங்களை நீ நிரப்புங்க அப்பா. இயேசுவே எங்களை நீ நிரப்புங்க சுவாமி. எங்களை நீ நிரப்புங்க இயேசுப்பா. hallelujah hallelujah. we thank you Jesus. we thank you Lord. we thank you heavenly Father. we thank you Holy Spirit. நல்லவரே உமக்கு நன்றி. வாக்குமாறாத தெய்வமே உமக்கு நன்றி. எங்களுக்காக சிலுவையில் மரித்தவரே உமக்கு நன்றி. எங்களுக்காக காயப்பட்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. we thank you Jesus for all the sacrifices that you have done for us Lord Jesus. we thank you Lord. ஆண்டவரே அப்பா உம்முடைய சித்தம் ஆண்டவரே அப்பா பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே அது நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தம் தவிர வேற எது எங்களுக்கு வேண்டாம் சுவாமி. அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி. we thank you Jesus. we thank you Lord. we thank you Lord. Holy Spirit, I pray that you would fill our hearts today Lord Jesus. அப்பா உம்முடைய அன்பினால நிரப்புங்க. உம்முடைய இரத்தத்தினால எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய இரத்தத்தினால எங்களை நீர் கழுவுங்க ஆண்டவரே. hallelujah hallelujah hallelujah. அப்பா உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி. we thank you Jesus. we thank you Lord. ஓரி கதரே லரமா சந்தரா தரா லரா பாபா பாபா. ஓரி மஷரா தரா லரா மகரதரா லரா பாபா. ஓரி கதரே லரமா சந்தரா தரா லரா பாபா பாபா. இயேசுவே எங்கள் ராஜனே உம்முடைய ராஜ்யம் வரட்டும் அப்பா. எங்கள் மத்தியில உம்முடைய சித்தம் செயல்படட்டும் சுவாமி. அப்பா நீர் இந்த இடத்துல வாங்கப்பா. உம்முடைய சித்தம் செயல்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் வருக. நீர் வாழ்கப்பா. நீர் வாழ்க ஆண்டவரே. இயேசுவே ராஜனே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே. ரிகதர லரமா சந்தர தர லர பாபா. ஓரி கதர லரமா மஷரதர லர பாபா பாபா. ஓரி கதர லரமா சந்தர தர ல பாபா. இஸ்ரவேலின் ராஜாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. அன்பின் பரலோக பிதாவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. மீட்பரே உமக்கு நன்றி. எங்களுடைய இரட்சகரே உமக்கு நன்றி ஆண்டவரே. we thank you Jesus. we thank you Lord. our Savior, we thank you Jesus. அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. ரிகதர ரமா ஷரதர லர பாபா பாபா. ஓரா கதர லர மாமா மஷந்தர தர லர பாபா பாபா. எங்களை ரட்சித்த தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை கழுவின தெய்வமே உமக்கு நன்றி. உம்முடைய இரத்தத்தினால எங்களை கழுவினவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ செய்த எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி சுவாமி. we thank you Lord. we thank you Lord for all that you have done Lord Father. we can only give thanks to you Jesus. நீங்க செய்த எல்லாவற்றுக்கும் உமக்கு நன்றி மாத்திரம் நாங்கள் செலுத்துறோம். எங்களால செலுத்த கூட ஆண்டவரே. அப்பா எங்களுடைய அப்பா நீர் கொடுத்த ரட்சிப்பை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை உமக்கு ஆராதனையா இருக்கட்டும் ஆண்டவரே. we thank you Jesus. we thank you Lord. we thank you Father. we thank you Lord. we thank you Jesus. hallelujah. இஸ்ரவேலின் ராஜாவே உமக்கு நன்றி. we thank you Father. we thank you Lord. we thank you Lord. we thank you Jesus. இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே. நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின்
அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் நம்மளை தாங்குகிறது. ஆமென். எல்லா பிரச்சனைகளிலும் நம்ம முன்னேறி செல்வதற்கு அவர் பலத்தை கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். He is a faithful God who strengthens us. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தினை தந்ததற்கா திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய் அவருடைய நாமம் இயேசுவே. 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 நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக. சங்கீதக்காரன் சொல்றது போல எதிரிகளின் முன்பிலும் தலை குனிய அவர் விடுவதில்லை. அவர் நம்மளுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்மளை அபிஷேகம் பண்ணுற தேவனா இருக்கிறார். Amen. Hallelujah. We thank you, Jesus. We thank you, Lord. We thank you, Lord. எதிர்க்கிறவர் முன்பிலோ தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினே எதிர்க்கிறவர் முன்பிலோ தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினே இயேசுவே.
துதியும் கனத்துக்கும் பாத்திரான இயேசுவை செலுத்தலாமா? Hallelujah. We thank you, Jesus. We thank you, Lord. We thank you, Lord. நீர் கொடுத்த ரட்சிப்பை ஆண்டவரே அப்பா, அதற்கு நாங்கள் பதில் என்ன செலுத்த முடியும் சுவாமி? ஆண்டவரே அப்பா, 1000 பாடல்களோ அது மாத்திரம் ஆண்டவரே அப்பா நாங்கள் செலுத்தக்கூடும். ஆண்டவரே நாங்கள் அப்பா நன்றி மாத்திரம் செலுத்தக்கூடும். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே உமக்கு ஆராதனையாக நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. We thank you, Jesus. We thank you, Lord. We thank you, Lord. We thank you, Father. We thank you, Jesus. Appa, we live for you. We live for you, Jesus. We live for you, Lord. We live for you, Lord Jesus. Hallelujah. Psalm 91 verse 2 says, I will say of the Lord, you are my refuge. You are my fortress, my God in whom I trust. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, என் இரட்சகர் நீர் என்று நம்ம சங்கீதக்காரன் சொல்றத பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்ம எல்லாரும் நம்பிக்கையோட ஆண்டவரே நீரே என்னுடைய தஞ்சமாய் இருக்கிறீர், நீரே எங்களுடைய கோட்டையுமாய் இருக்கிறீர். ஆண்டவரே உமக்காக நாங்கள் வாழ்வோம் என்று சொல்லலாமா? Hallelujah, hallelujah. We thank you, Jesus. நான் உம்மை தேடுவேன், நான் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன். வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே
രാജാ യേശുവേ ദേവൻ യേശുവേ മീട്പർ യേശുവേ. Thank you, Father. Lord, we thank you, Jesus. ஏசப்பா உமக்கு நன்றி. இஸ்ரவேலின் தெய்வமே உமக்கு நன்றி. எங்கள் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நல்ல ஒரு ஆராதனை நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி. அப்பா, மீதியான வேலையும் கரங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சித்தமாய் ஆண்டவரே எங்களோடு பேசும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தாங்க. எல்லா துதியும் கனமும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். സ്നേഹത്തിന്റെ വീതിയും നീളവും ആഴങ്ങളും ഉയരവും ആരായുവാൻ കൊതിയായിടുന്നേ. സ്നേഹത്തിന്റെ വീതിയും നീളവും ആഴങ്ങളും ഉയരവും ആരായുവാൻ കൊതിയായിടുന്നേ. മുട്ടോലമല്ല അരയോലവും പോരാ, നിന്നിൽ മുങ്ങിടുവാൻ കൊതിയായിടുന്നേ. മുട്ടോലമല്ല അരയോലവും പോരാ, നിന്നിൽ മുങ്ങിടുവാൻ കൊതിയായിടുന്നേ. യേശുവേ നാഥാ, അങ്ങയെ ഞാൻ ആരാധിക്കുന്നു, സ്തുതിക്കുന്നു. യേശുവേ നാഥാ, അങ്ങയെ ഞാൻ ആരാധിക്കുന്നു, സ്തുതിക്കുന്നു. മുട്ടോലമല്ല അരയോലവും പോരാ, നിന്നിൽ മുങ്ങിടുവാൻ കൊതിയായിടുന്നേ. മുട്ടോലമല്ല അരയോലവും പോരാ, നിന്നിൽ മുങ്ങിടുവാൻ കൊതിയായിടുന്നേ. നിരക്കുകാനിൻ അഗ്നിയാൽ, നിരക്കുകാനിൻ ശക്തിയാൽ, നിരക്കുകാനിൻ ജീവനാൽ നിന്നെ ഘോഷിക്കുവാൻ. നിരക്കുകാനിൻ അഗ്നിയാൽ, നിരക്കുകാനിൻ ശക്തിയാൽ, നിരക്കുകാനിൻ ജീവനാൽ നിന്നെ ഘോഷിക്കുവാൻ. നിരക്കുകാനിൻ അഗ്നിയാൽ, നിരക്കുകാനിൻ ശക്തിയാൽ, നിരക്കുകാനിൻ ജീവനാൽ നിന്നെ ഘോഷിക്കുവാൻ. നിരക്കുകാനിൻ അഗ്നിയാൽ, നിരക്കുകാനിൻ ശക്തിയാൽ, നിരക്കുകാനിൻ ജീവനാൽ എന്നെ ഘോഷിക്കുവാൻ. മുട്ടോലമല്ല അരയോലവും പോരാ, നിന്നിൽ മുങ്ങിടുവാൻ കൊതിയായിടുന്നേ. മുട്ടോലമല്ല അരയോലവും പോരാ, നിന്നിൽ മുങ്ങിടുവാൻ കൊതിയായിടുന്നേ. എന്റെ ജീവിതം നിനക്കായി, ഇനിയുള്ള കാലങ്ങൾ നിനക്കായി, ഇനി എന്റെ ജീവിതം നിനക്കായി,
நம் யாவரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை இப்பொழுது வரவேற்போம். நம் மத்தியில் சகோதரன் அனீஷ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ ஒரு புத்தி உள்ள ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை செய்தீங்களே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களை ஆயத்தமாக்குங்க அப்பா, எங்களுடைய இருதயத்தை ஆயத்தமாக்குங்க ஆண்டவரே. அப்போ உம்மிடத்துலேருந்து நாங்கள் அப்பா வார்த்தையை பெற்றுக்கொள்ள, அப்பா அந்த வார்த்தையை அப்பா அதனுடைய ஆழங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, அப்பா நீங்கள் விரும்புகிற பாத்திரமாய் அப்பா நாங்கள் மாற எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். ஹல்லேலூயா. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி கூட நம்ம கிறிஸ்துவனுடைய சிலுவையை குறித்து நம்ம மெடிடேட் பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். ஸோ சிலுவை மரணம், யூதர்களுடைய கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்னது? யூதர்களுக்கு மரண தண்டனை என்னவா கொடுத்துட்டு இருந்தாங்க? அவங்களுடைய பிரமாணங்களில் இருக்கிற மரண தண்டனை என்னது? கல்லால் அடித்துக் கொள்வது தான், இல்லையா? ஸோ நீங்கள் பைபிளில் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது, அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் லாலாம் பார்க்கும்போது, அவங்களுடைய பிரதானமான மரண தண்டனை கொடுக்கும் விதம் கல்லறியப்படுறது தான். ஓகே. ஆனால் இயேசு கிறிஸ்துவோடைய டைமில் அங்கே இருந்த வேதபாரர்களும் பரிசேயர்களும் இயேசு கிறிஸ்து கல்லால் அடித்து கொள்றதுக்காக அவங்க பிளான் பண்ணல. மாறாக மக்களை எதுக்காக தூண்டினாங்க? அவரை சிலுவையில் அறையிறதுக்காக தூண்டினாங்க. அதுக்கான ரீசன் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ரோமன்ஸோட பனிஷ்மெண்ட். ஏன் ரோமன்ஸோட பனிஷ்மெண்ட் ஜூஸ்க்கு தேவைப்பட்டுச்சு? ஓகே ஓகே, வேற ஏதாவது பதில்? தேவ சித்தம் நிறைவேறும்படி அப்படியாச்சா? குட். வேற? மரத்திலே தூக்கப்படுகிற எவனும் சபிக்கப்பட்டவன்கிறது தேவனுடைய வார்த்தை, இல்லையா? உபாகமம் 21 தேவன் கொடுத்தாரு. ஆனால் அன்னைக்கு அந்த பழைய ஏற்பாட்டை பார்க்கும்பொழுது யாரையுமே மரத்தில் கொல்லப்படலை. யோசுவோட புத்தகத்தில் பார்க்கும்போது கூட 1-2 இடத்துல யோசுவா அந்த கானானிய ராஜ்யங்களை கேப்சர் பண்ணும்பொழுது அந்த ராஜாக்களை கொன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் மரத்தில் தொங்க விடுவார். ஓகே. ஆனால் எங்கேயுமே அந்த மரத்தில் டைரெக்டாக ஹேங் பண்ணது மாதிரி எங்கேயுமே கொடுக்கப்படலை, ரைட்? அப்போது இங்கே யூதர்கள் எதுக்காக கிறிஸ்துவ சிலுவையில் அறையணும்னு நினச்சாங்கன்னா, அந்த டைமில் இயேசுனுடைய அந்த 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 ராஜ்யத்தின் சுவிசேஷம் பயங்கர ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு, இல்லையா? அநேக சீஷர்கள் அவருக்கு பின்னாடி போயிட்டு இருந்தாங்க. அவருடைய பிரசங்கமே நிறைய பேரை ஈர்க்கிற வண்ணமாக இருந்துச்சு. அப்போ பரிசேயரும் சதிசேயர்களும் பொறாமையினால் அவரை அழிக்கணும்னு நினச்சாங்க. ஓகே. ஆனால் அன்னைக்கு ஒருவேளை அவரை கல்லறிந்து கொல்லப்பட்டானால் என்ன ஆயிருக்குன்னா, மக்கள் அவரை ஒரு தியாகியாக அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு மார்டர், இல்லையா? ஸோ எங்கெல்லாம் மக்கள் இந்த மாதிரி நெருக்கப்படுறாங்களோ, அங்கே இந்த மாதிரி மாற்றர் ஆகிறாங்களோ, அங்கே அந்த அவங்க கொண்டு அந்த கொள்கை பயங்கரமாக பெருக ஆரம்பிச்சது. அதை யூதர்கள் அறிந்திருந்தாங்க. ஓகே. அப்போது இவங்களுடைய எய்ம் என்னென்னா, இயேசுவை சிலுவையில் அரைஞ்சோன்னா, இல்லை ஒரு மரத்தில் அறையப்பட்டாருன்னா தேவனால் அவர் சபிக்கப்பட்டு விடுவார். ஓகே. காட் வில் கர்ஸ் ஜீசஸ். ஏன்னா அப்படிதான் வேதம் சொல்லுது, இல்லை? மரத்திலே தொங்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனாவான். அப்போ காடோடைய கர்ஸ் கிறிஸ்துவின் மீது வரும்பொழுது அவருடைய உபதேசம் அதுவும் சபிக்கப்பட்டு விடும். அப்படிதான் அந்த யூதர்கள் நினைச்சாங்க, ரைட்? இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் ஆப்வியஸா தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படி அப்படி நடந்தது. ஆமென், இல்லையா? நம்ம சங்கீதம் 22, ஏசாயா 53 இதில் எல்லாமே கொடுக்கப்பட்ட அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சிலுவை மரணம் தான் நடக்க போகுது, ரைட்? ஆனால் இப்போ தாவீது சங்கீதம் எழுதினது கிட்டத்தட்ட 10 BC, ஒரு 1000 BCயில் தான் அவர் எழுதினார். ஸோ அன்னைக்கு இந்த சிலுவைங்கிற பற்றியான ஒரு க்ரூசிஃபிக்ஷன், சிலுவை மரணம் கிடையாது,
இல்லையா? சிலுவை மரணம் எப்போ வந்துச்சுன்னா ஒரு 6th century BC-ல பெர்ஷியன்ஸால கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் அதை அப்படியே ரோமன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் அப்போ அந்த சிலுவை மரணம்னு ஒன்று இல்லாத டைமே தாவீது பரிசுத்த ஆவியானவரால் அந்த ப்ராஃபஸியாக கொடுக்கப்படுது தாவீதின் இடத்துல. ஆமென். ஸோ அதுதான் வந்து அன்னைக்கு அது நிறைவேறுச்சு. ரைட். அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதல்லையே வந்து யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆமென். ஆமென். ஸோ இதில் இது எப்போ நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அவருடைய ஊழியம் வந்து ஆரம்பிக்கிற டைமில் நிக்கோதேமியோங்கிற ஒருத்தர் வந்து அவர்கிட்ட வராரு, நிக்கோதேமு. ஸோ நிக்கோதேமுக்கு வந்து இயேசு கிறிஸ்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காரியங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மறுபிறவினா என்ன, பரிசுத்த ஆவியானவர்னா என்ன, அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது தான் என்ன மாதிரியான ஒரு மரணத்தை அனுபவிக்க போகிறேன் அப்படிங்கிறத பற்றி இங்கே சொல்கிறாரு. ரைட். ஸோ இதில் என்ன சொல்கிறாரு, மோசே வந்து அந்த வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினது போல நானும் வந்து உயர்த்தப்படுவேங்கிறார். ஓகே. ஸோ இந்த வெண்கல சர்ப்பத்தின் கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னாகமம் புஸ்தகத்தில் 21 இருக்கு, 21:9. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். ஆமென். ஸோ அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறவர் பிழைப்பார்கள். ஆமென். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, மக்கள் வந்து முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா? எங்களுக்கு வந்து நல்ல ஒரு உணவு இல்லை, நல்ல தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. தே ரிபல்ட் அகெயின்ஸ்ட் காட் இல்லையா? தேவன் என்ன பண்ணாரு, தேவதூதர்களின் உணவான மன்னாவை கொண்டு அவங்கள போஷித்தாரு. ஆனால் அந்த மன்னாவை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உதாசீனப்படுத்திட்டாங்க. இந்த லைட் பிரெட் வந்து எங்களுக்கு வேண்டான்ட்டாங்க. இது எங்களுக்கு வெறுக்கிறோம், அருவருப்பாக இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே. ஸோ அப்போ தேவனுடைய கோபாக்கினி அவங்க மேலே வந்துச்சு. அங்கே வந்து ஃபயரி சர்பன்ஸ் இல்லையா, என்ன வார்த்தை போட்டிருக்கு, கொல்லிவாய் சர்ப்பம் இல்லையா? இங்கிலீஷில் வந்து ஃபயரி சர்பண்ட்ங்கிற வார்த்தை இருக்கு. ஸோ ஃபயரி சர்பண்ட்னா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு வாயில இருந்து தீ வருமா, இல்லை நம்ம நிறைய கார்ட்டூனில் பார்க்குறது மாதிரி டிராகன்ஸாக இருக்குமா இல்லையா? விங்ஸ் எல்லாம் வச்சுட்டு பறந்து தன்னோட வாயிலிருந்து புகை வர்றது மாதிரி, தீ வர்றது மாதிரியான சர்ப்பமா? அது விஷம் இல்லையா? ஸோ இந்த பர்டிகுலர் அந்த சர்ப்பத்துடைய விஷம் எப்படி இருக்கும்னா, அது ஒரு மனிதனை கடிக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு பேர்னிங் சென்சேஷன், ஒரு எரிச்சல் வந்து உடம்புல வரும். ஓகே. அந்த எரிச்சல் நிமித்தமாக பயங்கரமான தாகம் வரும். ஸோ அந்த எரிச்சல், அந்த பேர்னிங் சென்சேஷனை சொல்றதுக்காக தான் ஃபயரி சர்பண்ட்ங்கிறாங்க இல்லையா? ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி இருந்தது மாதிரி தெரியல, பட் இட் இஸ் சம்திங் தட் த வெனம் காஸ்ட் அ பேர்னிங் சென்சேஷன். ஒரு எரிச்சலை ஏற்படுத்துச்சு. அது வந்து ஒரு பயங்கரமான தாகத்தை ஏற்படுத்துச்சு, அப்புறம் மரணத்தை ஏற்படுத்துச்சு இல்லையா? ஸோ அந்த மரணத்தை ஏற்படுத்தும் போது அப்போ அதிலிருந்து தேவன், அப்போ மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, மோசே கிட்ட போய் கேட்குறாங்க, இதை வந்து அகற்றும்படி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த சர்ப்பத்தை அனுப்பின தேவன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த சர்ப்பம் அங்கேருந்து காணாமல் போயிருக்கும். ஆனால் தேவன் அப்படி பண்ணாரா? இல்லை. ஸோ அப்போ என்ன அங்கே ஏற்படுத்தினாரு, வெண்கல சர்ப்பத்தை வந்து மோசையில் ஏற்படுத்த சொல்கிறாரு. எந்த சர்ப்பத்தினால அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சோ அதே சர்ப்பத்தை தான் அங்கே வந்து ஒரு கோலில் வைக்க சொல்கிறாரு. ரைட். அப்போ அந்த சர்ப்பத்தை அவங்க நோக்கி பார்க்கும் பொழுது அவங்க என்ன ஆனாங்க, பிழைத்தார்கள். ஆமென். ஸோ அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவும் மனிதனுக்கு ஜீவன் கொடுக்கும்படி அவர் வந்து சிலுவையில் உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுக்கு ஜீவன் கொடுக்கும்படினா அப்போ மனிதன் எதில் இருக்கான்? பாவத்தில் இருக்கான், சாபத்தில் இருக்கான், மரணத்தில் இருக்கான். ரைட். மரணம் இல்லையா? மரணம் எப்படி வந்துச்சு? மரணம் யாருடையது? பாவத்தினால் வந்துச்சு. வேற மரணத்தை யார் உருவாக்குனார்? உருவாக்குனது யாரு? பிசாசா? ஆதாமா? ஆதாமா உருவாக்கலாம்? ஆண்டவர் தான் உருவாக்குனாரா? வாசிப்போம். ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆமென். ஸோ மரணத்தை யார் உண்டாக்குனாரு?
ஆண்டவர் தான் உண்டாக்குனாரு இல்லையா? அந்த கனியை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அப்போ என்னது? டெத் அங்கே வந்துச்சு. ஆனால் இந்த மரணம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, இந்த மரணத்துக்கு வல்லமை இல்லாத மரணமாக இருந்துச்சு. புரியுதா? அந்த மரணத்தால் ஆதாமை கொல்ல முடியாது. மரணத்தை தேவன் உண்டாக்கினாரு உண்மைதான். ஆனால் அங்கே ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. ஆதாம் அந்த கனியை புசிக்கும் நாளில் தான் அந்த மரணத்துக்கு ஜீவன் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் மரணத்தை உண்டாக்கினாரு. ஆனால் அந்த மரணத்தை வல்லமையற்றதாயும் அதிகாரமற்றதாயும் ஒரு டம்மி பீஸாக தான் உருவாக்கி வச்சிருந்தார். புரியுதா? அப்போ அந்த மரணத்துக்கு அதிகாரம் எங்கேருந்து வந்துச்சு? ஆதாமுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் இல்லையா? எப்போ ஆதாம் தேவனுடைய கற்பனையை கீழ்ப்படியாமல் போனானோ, அந்த 2:17 தேவன் சொன்ன வார்த்தையை டிஸ்ஓபே பண்ணானோ, அப்போதான் என்னாச்சு? மரணத்துக்கு ஜீவன் வந்தது. ஆமென். So God created death as dead. மரணம் செத்ததாய் உருவாக்கப்பட்டது. மரணத்துக்கு ஜீவன் ஆதாமுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் வந்தது. ஹல்லேலூயா. அப்போ அந்த மரணத்துக்கு ஜீவன் கொடுத்தது யாரு? ஆதாம் இல்லையா? ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல. ஆமென். அப்போ ஒரே மனுஷன் ஆதாம்னால என்ன வந்துச்சு? பாவம். அந்த பாவத்தினால என்ன வந்துச்சு? மரணம். அப்போ டெத் டு ஆடம் வாஸ் அ சாய்ஸ் இல்லையா? ஆதாம் மரணத்தை தேர்ந்தெடுத்து கொண்டான். ரைட்? அப்போ இந்த மரணம் அது புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு தேவன் சொன்னாரு. ஆனா உடனடியாக ஆதாம் செத்துட்டானா? இல்ல. அப்போ இந்த மரணம்ங்கிறது ஒரு இன்ஸ்டன்டேனியஸா நடக்கிற ப்ராசஸ் இல்லை. ஒரு உடனடியா அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே நடக்கல. பட் என்னன்னா, இந்த மரணம் ஒரு ப்ராக்ரஸிவ், மெதுவாக முன்னேறும் ஒன்றா இருந்தது. ரைட்? இந்த மரணத்தை இன்னும் நம்ம ஒரு ஆழமாக யோசித்து பார்த்தோம்னா, அதுக்குள்ள இட் வாஸ் அ 3-fold எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 3 காரியங்கள் அதில் இருந்துச்சு. ஓகே, முதலாவது த டிபார்ச்சர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஃப்ரம் ஆடம். பரிசுத்த ஆவியானவர் ஆதாம் கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென். ஏன்னா தேவன் மறுபடியும் ஆதாமை தேடி வரும்பொழுது ஆதாம் என்ன பண்ணிட்டான்? போய் ஒளிந்து கொண்டான். அவனால் தேவனுடைய பிரசன்ஸில் நிற்க முடியல. ஏன்னா அவன்கிட்ட பரிசுத்தம் இல்லை. ரைட்? பரிசுத்த ஆவியானவர் அவனிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். ரெண்டாவதாக ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா. So they were departed from the presence of God. Right? So ஏதேன்ல மனுஷன் இருந்திருந்தா அவனுடைய நேச்சரே டிஃப்ரெண்டாக இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த உலகத்தில் இவ்வளோ கயாஸ், இவ்வளோ ஒரு மால் ஃபங்க்ஷனிங் கிரைம்ஸ் நடக்குதுன்னா அதோடைய பிரைம் ரீசன் என்னன்னா, மனிதன் ஏதேன் தோட்டத்தில் இல்லை, அதாவது தேவனுடைய பிரசன்னத்தில் இல்லை. ஸோ தேவனுடைய பிரசன்னத்தில் மனுஷன் இருந்திருந்தானா அவனுடைய வாழ்க்கை முறை, அவனுடைய சிந்தனை, அவனுடைய செயல் எல்லாமே தேவன் விரும்புகிற வண்ணமாக இருந்திருக்கும். ஹல்லேலூயா. ஸோ மூன்றாவது என்ன நடந்துச்சு? ஆதாம் 930 இயர்ஸ் வாழ்ந்தார். வாழ்ந்ததுக்கு அப்புறமா ஆதாமுடைய சரீரத்தை விட்டு அவனுடைய ஆவி பிரிந்து போனது. ரைட்? இது மூன்றாவது மரணம். ஹல்லேலூயா. அப்போ அந்த மரணம் அவனுக்கு நேர்ந்தது. அது இன்ஸ்டன்டேனியஸாக நடக்கல, மாறாக ப்ராக்ரஸிவாக நடந்தது இல்லையா? அப்போ எதுக்காக மரணத்தை தேவன் ஆதாமுக்கு கொடுக்க வேண்டியது ஆயிடுச்சு? ஏன் தேவன் கொடுக்கணும்? தேவன் அன்புள்ளவர் தானே, இதை கேன்சல் பண்ண முடியாதா? ஆதாம் கீழ்ப்படியாம போயிட்டான். ஆனா தேவனுடைய ஒரு குணம் he is a merciful father தானே. So why can't he forgive Adam? Amen. He is a holy God. அவர் பரிசுத்தமானவர், வாக்கு மாறாதவர், உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அப்போ அவர் ஒரு வார்த்தை கொடுத்துட்டாருன்னா அந்த வார்த்தையை அவரால் திருப்பி எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமென். ஆல் ஹிஸ் ப்ராமிசஸ் வில் கம் ட்ரூ. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறும். ஆமென். ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறமா நான் சும்மா சொன்னேன் நம்ம சொல்ற மாதிரி அவரால் சொல்ல முடியாது. ரைட்? அவர் வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை சத்தியம். ஸோ அந்த வார்த்தையை நிறைவேற்றதுக்காக தான் அவர் நேசிச்சு பார்த்து பார்த்து உருவாக்குன அந்த ஆதாமையே மரணம் மேற்கொள்ள
அவர் அலோவ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆமென். அதே மாதிரி அவர் சிருஷ்டிக்கும் போது ஒரு 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 செடியை சிருஷ்டிக்கிறாரு, ஒரு அனிமல்ஸை சிருஷ்டிக்கிறாரு, ஒன்னொன்னும் பண்ணிட்டு என்ன சொல்றாரு, நல்லது என்று கண்டார். அதுக்கப்புறம் யூ ப்ரொடியூஸ் ப்ரொடியூஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் கைண்ட், பலுகி பெருகுங்கள்னு சொன்னாங்க இல்லையா. எப்படி ஒரு ஒரு மாமரத்தில் மாம்பழம் தான் கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு 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 நாய் வந்து நாய்க்குட்டி தான் போடும், ரைட். ஸோ அதே மாதிரி பாவத்துக்குள் மரித்த ஆதாமுடைய பிள்ளைகளும் பாவிகளாக தான் இருக்க முடியும். ஐ மீன் ஆடம் ப்ரொடியூஸ்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் இஸ் ஓன் கைண்ட், ரைட். அப்போ அன்னைக்கு என்னாச்சு, ஒரு ஒரு குற்றமற்ற தேவனுடைய சாயல்ல ஒரு குற்றமில்லாம தேவன் சிருஷ்டித்திருந்தார் ஆதாம். அந்த சாயல் அவன் இழந்து போயிட்டான். ஓகே, அதுக்கப்புறமா தான் அவனுக்கு குழந்தைகள் பிறக்கிறாங்க. அப்போ அவனுடைய சிச்சுவேஷன், அவனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சோ, அவனுடைய நிலைமை எப்படி இருந்துச்சோ, அந்த ஓன் கைண்டா தான் அவனுடைய ஆஃப் ஸ்பிரிங்கும் இருக்கும். ஓகே, அதனால தான் வேதம் சொல்லுது, ஒரே மனுஷன் மூலமாய் பாவம் இந்த முழு உலகத்தையும் ஆட்கொண்டது இல்லையா. நம்ம எல்லாரும் ஆதாம்கிட்ட இருந்தா வந்திருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாருக்குள்ள என்ன இருக்குது, பாவம் இருக்குது. ஸோ பாவங்கிறது என்னது, செப்பரேஷன் ஃப்ரம் காட் இல்லையா. இன்னைக்கு பிறந்த குழந்தை கூட இட் கேனாட் கம்யூனிகேட் வித் காட் இல்லையா. ஒரு பிரிவினை, தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பிரிவினை தான் பாவம் இல்லையா. அப்ப இந்த பாவம் தான் என்ன பண்ணுச்சு, மரணத்துக்கு ஒரு லீகல் ரைட் கொடுத்துருச்சு மனிதனை கொல்றதுக்காக, ரைட். இன்னைக்கும் நம்ம நிறைய லைக் கோர்ட்ல எல்லாம் நடக்குது. ஒரு கோர்ட்ல வந்து ஒரு நியாயாதிபதி இருக்கிறாரு, ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்காருன்னா அந்த லாஸ் எல்லாம் வச்சு அவங்கள வந்து அவனை வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஹீ இஸ் ஜட்ஜ் பை த லா. அப்போ இங்க மரணம் என்ற ஒரு லானால இவன் மீறுதல் நிமித்தம் மனிதன் தண்டிக்கப்படுகிறான். அந்த தண்டனை தான் மரணம். அப்போ இந்த மரணத்துல இருந்து தேவன் மனிதனை விடுதலை ஆக்கணும்னா என்ன பண்ணணும், மனிதனுக்குள்ள இருக்கிற பாவத்தை வந்து வெளியில கொண்டு வரணும். ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ அந்த மரணத்தை வந்து மனிதனுடைய வாழ்க்கையில இருந்து வெளியில கொண்டு வந்துட்டா மனிதனை வந்து மீட்டுக்கொள்ள முடியும். ஆமென். அப்போ ஒரு குற்றமற்ற இரத்தத்தின் பலி தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. எபிரேயர் 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்போ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஒரு குற்றமற்ற ரத்தம் சிந்தப்பட வேண்டும் மனிதனுடைய மீட்புக்காக. ஓகே, ஸோ இந்த ரெடம்ஷன் பிளான் தேவன் எப்போ பிளான் பண்ணாரு, ஆதியாகமம் 3:15 இந்த பிளான் ஆரம்பிச்சிருச்சு. ஆதியாகமம் 2 ஆதாம் பாவம் செய்தான், உடனடியாவே தேவன் வந்து ஒரு பிளான் பி கொண்டு வந்துட்டாரு. 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஆமென். அப்போ உன் வித்துக்கும், அதாவது சர்ப்பத்திற்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். ஓகே, அந்த ஸ்திரீயோட வித்து யாரு, இயேசு கிறிஸ்து. பாம்போடைய தலையை நசுக்குவார். ஸோ தலைங்கிறது என்னது, இதை குறிக்குது அத்தாரிட்டி. ஓகே, அப்போ மரணத்தின் அதிகாரத்தை கிறிஸ்து நசுக்குவார். இப்போ இது எங்கே வந்துருச்சு, 3வது சாப்டர்ல தேவன் அதுக்கான பரிகாரத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனா இது எப்போ நடக்கும், சர்ப்பமானது ஸ்திரீயின் வித்துடைய குதுங்காலை நசுக்கணும். ஸோ குதுங்கால எதை குறிக்குது, குதுங்கால் வந்து எதை குறிக்குது, எப்படி வந்து தலை வந்து அத்தாரிட்டியை குறிக்குதோ அதே மாதிரி குதுங்கால் எதை குறிக்குதுன்னா, அன்னைக்கு யூதர்கள் அவங்களுடைய குழந்தைகள் பிறக்கும் இல்லையா, அந்த குழந்தை பிறந்த உடனே காலால தலைகளா தூக்குவாங்க, தூக்கி ஆட்டி பார்ப்பாங்க. அந்த குழந்தைக்கு ஜீவன் இருக்கா ஜீவன் இல்லையாங்கிறது அந்த குதுங்கால வச்சுதான் வந்து அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ குதுங்கால் என்பது ஜீவனை குறிக்கிறது. ஐ மீன் இட் இஸ் த கோர் ஆஃப் லைஃப். ஓகே, அப்போ சர்ப்பமானது ஸ்திரீயின் வித்துடைய ஜீவனை நசுக்கும். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜீவனை நசுக்கும் பொழுது என்ன ஆகும், அந்த சர்ப்பத்தினுடைய அதிகாரம், அந்த சர்ப்பத்தின் அதிகாரம் என்னது, மரணம்.
அந்த மரணம் விழுங்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ இதுதான் தேவன் கொடுத்த லா. அவருடைய லா அவரால் பிரேக் பண்ண முடியாது, மன்னிச்சு விட முடியாது. ஆனால் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இன்னொரு பெட்டர் லா அவரால் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் இங்கே ஒரு பெட்டர் லா கொடுத்தாரு. அந்த பெட்டர் லா மூலமா தேவன் தன்னுடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. ரோமர் 6:7 மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்படுகிறான் இல்லையா? அப்போ ஒரு மரணம் தான் வந்து அந்த 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 ஒருத்தர் மரித்துட்டார்னா அதுக்கப்புறம் மரணத்துக்கு அவங்க மேல அதிகாரம் இல்லை இல்லையா? ஒன்ஸ் அ பர்சன் இஸ் டெட், டெட் இஸ் ஆல்சோ டெட் இல்லையா? அப்போ இங்க என்ன ஆகுது, மனிதனுக்குள்ள வர வேண்டிய அந்த ஆக்கினையை கிறிஸ்து என்ன பண்ணாரு, தன் மீது ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய தன்னலமற்ற தியாகத்தின் நிமித்தம் அந்த சிலுவையில தன்னுடைய ஜீவனை பலியாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஸோ அந்த ஜீவன், அந்த தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் மரணத்தை கொன்றார். ஹல்லேலூயா. அப்போ சிலுவையில கிறிஸ்துனுடைய அந்த மரணம் எப்படி இருந்துச்சு, அங்கேயும் ஒரு 3-fold எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஆமென். எப்படி ஆதாமுடைய மரணத்துக்கு ஒரு 3-fold எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திலும் ஒரு 3-fold எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. மத்தேயு 27:46 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஸோ என்ன சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்றாங்க. அப்போ என்ன நடக்குது, அங்கே ஒரு பிரிவினை ஆயிடுச்சு இல்லையா? அவ்வளோ காலமாக வந்து பிதாவாகிய தேவனோடு ஒன்றாய் இருந்த கிறிஸ்து, தேவன் என்ன பண்ணாரு, அவருடைய முகத்தை வந்து மறைத்துட்டார். அவரால் அந்த சில மணி நேர பிரிவை கூட அவரால் தாங்க முடியாம தான் அவர் கதறினார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல சுமக்கப்பட்டது இல்லையா? ஏன்னா அங்க பிலாத்து என்ன சொல்றாரு, இவருக்குள்ள நான் எந்த பாவத்தையும் பார்க்கலங்கிறார் இல்லையா? அவரை மரணத்துக்கு ஆக்கினை தீர்ப்பதற்கு எந்த ஒரு காரணமே அங்க இல்லை. ஆமென். ஆனாலும் பிலாத்து மக்களை பிரியப்படுத்துற விதமா அவன் என்ன பண்ணான், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையுண்டு ஒப்பு கொடுத்தான். ஏன்னா அன்னைக்கு அங்க இருக்கிற அந்த கவர்னர்ஸோடைய ரோல் என்னன்னா, அந்த கண்ட்ரியில எந்த ஒரு கலகமும் இல்லாம பார்த்துக்கொள்ளணும். ஓகே. அப்போ அவருடைய பிஆர்பி ஆர் ப்ரொமோஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா, அந்த அவருடைய அந்த அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதியில் எந்த ஒரு கலகமும் அடையலைன்னா அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணிட்டாங்க, பிலாத்து வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து விடுதலை பண்ணணும்னு மனதாக இருந்தார். அங்கே மக்கள்லாம் கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த பரிசர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து அவரை சிலுவையில் அறையலைன்னா நீங்க வந்து ராயனுக்கு வந்து எதிரி ஆயிடுவீங்கன்னு சொல்றாங்க. ஸோ தேர் வாஸ் அ ஓப்பன் கன்ஃபெஷன். அப்போ இந்த நியூஸ் ராயனுக்கு போகும்போது என்ன ஆகும், இவரை வந்து பவர்லேருந்து எடுத்துருவாங்க. ஸோ அதனால அந்த மக்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக தான் அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவரால் அங்கே எந்த ஒரு பாவத்தையும் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஜட்ஜாக அவரால் அவரை வந்து க்ரூசிஃபை பண்ணுறதுக்கு ஒப்பு கொடுக்க முடியல. ஆனால் மக்களுடைய அந்த ஒரு ப்ரெஷர்னால, ஒரு பியர் ப்ரெஷர்னால தள்ளி விட்டார். ஆமீன். அப்போ நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் மேல் விழும் பொழுது அந்த பிதாவனுடைய அந்த அந்த ஒரு அந்த பிரசனத்துல இருந்து அவர் விலக வேண்டியது வந்துச்சு. அப்போ அந்த there was a departure from the presence of God. இரண்டாவதாக யோவான் 19:28 அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். தாகமா இருக்கிறேன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில பார்க்கும்போது அநேக டைம்ல அவர் என்ன சொல்லுவாரு, தாகமா இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஜீவ நதியை கொடுக்குறேங்கிறார். ஸோ இங்க என்ன சொல்றாரு, நான் தாகமா இருக்கிறேங்கிறார். அப்ப என்ன குறிக்கப்படுதல்ல, தாகம் உள்ளவன் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு வேதம் சொல்லுது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அங்க இல்லைங்கிறத வந்து இங்க காட்டுது இல்லையா? நம்முடைய பாவங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் மேல வந்ததுனால பரிசுத்த ஆவியானவரும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் இடத்துல இருந்து பிதாவினுடைய பிரசன்ஸ்ல இருந்தும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், பரிசுத்த ஆவியானவரும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதனாலதான் சொல்றாரு தாகமா இருக்கிறேன். இப்போ தாகமா இருக்கிறேன்னு அவர் சொன்னோன்னு என்ன நடந்துச்சு, அவருக்கு வந்து ஒரு
ஒரு காடியை வந்து கொடுத்தாங்க இல்லையா? அது என்ன, வினீகரும் ஹிசோப்பும் கலந்த ஒரு காடி. அது எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இட் இஸ் சம்திங் லைக் அ பெயின் கில்லர் இல்லையா? அந்த சிலுவையில் அவர் அறையப்பட்டிருக்கும் பொழுது அவருடைய வலி வந்து தாங்க முடியாத வலி இருக்கும். அந்த ஒவ்வொரு ஆணியும் கிட்டத்தட்ட 7 இன்ச்சு 8 இன்ச்சு நீளம். அந்த ஆணியை வந்து அவங்க கையில் வந்து 2 ஆணி குத்திருக்காங்க, அடிக்கப்பட்டிருக்காரு. காலில் ஒரு பெரிய ஆணி இருக்குது. ஸோ அந்த பொசிஷனில் ஒரு கிராஸில் ஒருத்தர் தொங்கும் பொழுது அவரால் ப்ரீத் பண்ணவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு ப்ரீத் பண்ணணுன்னா இந்த லங்ஸு கீழே டயஃப்ரம்னு ஒன்று இருக்கும். அந்த டயஃப்ரம் மேலே ஏறி இறங்கும்போது தான் ப்ரீத் பண்ண முடியும். ஓகே, இப்போ என்னென்னா அவருடைய கை வந்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரு. அவரோட வெயிட்னால அவரோட ஜாயின்ஸ் எல்லாமே டிஸ்லோகேட் ஆகிருக்கும். ரைட்? அப்போ ஒரு ப்ரீத் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரெஷர் கொடுத்து அவர் மேலே வரணும். அப்போ பண்ணும்போது கீழே இருக்கிற ஆணி வந்து அவரை பிடிச்சி இழுக்கும். அப்போ அந்த ஒரு வேதனையினால தான் அவரால் அந்த ப்ரீத்தே பண்ண முடியும். ஓகே, அப்போ இந்த ஹிசோப்பை வாங்கியிருந்தா அந்த பெயின்லேருந்து அவர் ரிலீவ் ஆகியிருந்திருக்கலாம் இல்லையா? ஒரு பெயின் கில்லர் கொடுத்துருந்தா அந்த பெயின்லேருந்து அவர் விடுதலை ஆகியிருந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு? அதை மறுத்துட்டார். ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம அநேக பெயின்ஸ் அண்ட் சஃபரிங்ஸ் வழியாக நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பெயின் எல்லாத்தையும் அவர் சிலுவையில் செட்டில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய பெயினையும் நம்முடைய சஃபரிங்ஸையும் நம்முடைய கிரீஃபையும் நம்முடைய சாரோவையும் எல்லாத்தையும் வந்து செட்டில் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் அந்த சிலுவையில் அந்த மரத்தில் எல்லாத்தையும் சகித்து கொண்டார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமென். ஸோ இங்கே என்ன நடந்துச்சு? அவருடைய ஆவியை வந்து அவர் ஒப்பு கொடுக்கிறார் இல்லையா? நார்மலாக அந்த சிலுவையில் ஒருத்தர் அறையப்பட்டாருன்னா அவருக்கு வந்து எண்ண முடியாத வேதனை கஷ்டம் வரும். ஆனால் மரணம் உடனே வராது. ஒரு 6 நாள்லேருந்து 8 நாள் வரைக்கும் அங்கேயே வந்து அவர் வியகுலப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு பெரிய ஒரு குற்றவாளி தானே அங்கே வந்து அவங்க சிலுவையில் அறையிறாங்க. அப்போ அந்த மரணம் வந்து அவங்களுக்கு ஈஸியாக போகக்கூடாது இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்துவோட டைம் பார்க்கும்போது இட் வாஸ் டிஃப்ரெண்ட். அன்னைக்கு வந்து இன்னொன்று முறைமை என்னென்னா, யூதர்களோட முறைமையில் அந்த நைட் ரா காலத்தில் வந்து ஒருத்தர் வந்து மரத்தில் தொங்கக்கூடாது. அதை தொங்குனார்னா அந்த நிலத்துக்கு அது சாபக்கேடாக முடியும். ஓகே, ஸோ இட் வாஸ் அ கர்ஸ் டு த லேண்ட். ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்க, இவரை வந்து அவரோட காலை உடைக்கிறதுக்கு வந்தாங்க. ஸோ அந்த காலை உடைச்சாருன்னா அவரோட ப்ரீத் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரீத் பண்ணணுன்னா அந்த ப்ரெஷரை தாண்டி தான் மேலே வந்து ப்ரீத் பண்ண முடியும். ஸோ காலை உடைச்சாச்சுன்னா அவரால் மேலே போக முடியாது, ப்ரீத் பண்ண முடியாது, அவர் இறந்துருவார். ஸோ அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க, அவங்க உடைக்கணும்னு பிளான் பண்ணாங்க. பட் அதுக்கு முன்னாடியே மரணம் அவரை கொல்லலை, அவராகவே தன்னுடைய ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. ஸோ மரணத்தால் அவரை மேற்கொள்ள முடியலை. ஆமென். பட் அவர் தானாகவே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தன்னுடைய ஜீவனை வந்து விட்டார் இல்லையா? ஸோ மரணம் வந்து அவருடைய ஜீவனை பிடுங்கலை. ஆமென். ஏன்னா பிலாத்துக்கிட்டே அதே தான் சொன்னார், என்னை விடுதலை ஆக்குறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது இல்லையா? அந்த கெத்செமனே தோட்டத்தில் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அவரை பிடிக்க வராங்க. இயேசு யாருன்னு தேடுறாங்க. அப்போ என்ன சொல்றாரு? நான் தான் சொல்றார். ஐ ஆம் அப்படிங்கிறார். இருக்கிறேன் அப்படிங்கிறார். அந்த வார்த்தையை கேட்டோம் நாங்கள் எல்லாரும் பின்னாடி போய் விழுந்துட்டாங்க. ஆமென். அந்த இருக்கிறேனுங்கிறது என்னன்னா, ஐ ஆம் தட் ஐ ஆம். ஹல்லேலூயா. மோசேயின் இடத்துல தேவன் சொன்னார் இல்லையா, அந்த மக்கள் இந்த தேவன் யாருன்னு கேட்பாங்க, அப்ப நான் என்ன பதில் சொல்றதுன்னு கேட்டார் இல்லையா? அப்ப என்ன சொன்னாரு? இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னாரு. ஐ ஆம் தட் ஐ ஆம். அங்கதான் இயேசுவும் அதே வார்த்தை தான் சொன்னாரு, இருக்கிறேன்னு சொன்னாரு. அந்த வார்த்தையின் வல்லமையை தாங்க முடியாம அங்க எல்லாரும் விழுந்துட்டாங்க. ஸோ இதுதான், தட் வாஸ் த பவர் தட் ஹி ஹேட் இன் ஹிம். ஆனா இங்க என்ன பண்ணாரு? அந்த பவர் எல்லாத்தையும் பிதாவுடைய பாதத்துல கொண்டு போய் வச்சார். ஆமென். எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆமென். என்ன நடக்குது?
தன்னுடைய பிள்ளைகள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற இந்த மனுகுலத்தை மீட்டு கொள்ளும்படி அவர் தன்னுடைய ஜீவனை வந்து கொடுத்தார். ஸோ பை ஹிஸ் டெத் he put death to sleep. ஆமென். அவருடைய மரணத்தின் நிமித்தம் மரணத்தை உறங்க பண்ணினார். ஹல்லேலூயா. மரணத்துக்கு அங்க மரணம் நடந்துச்சு. அந்த மரணத்தின் அதிகாரம் பிடுக்கப்பட்டது. ஏன்னா பிசாசானவன் கிறிஸ்துவனுடைய ஒரு குற்றமற்ற இரத்தத்தை அங்க வந்து அவன் எடுத்துட்டான். ஆமென். அந்த குற்றமற்ற இரத்தத்தை எடுத்ததுனால மரணத்தின் அதிகாரம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவை வந்து சிலுவையில் அறைந்தது யார்? பிலாத்தா? யூதர்களா? அங்க இருந்த சோல்ஜர்ஸா? ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆமென். அவர் தான் ஏற்றுக்கொண்டார். 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஆமென். இங்க யார் அறைந்தாரு? கர்த்தர் தான். அங்க பிலாத்தோ இல்ல யூதர்களோ பரிசேயரோ சதுசேயரோ அங்க இருந்த ரோமன் சோல்ஜர்ஸோ யாரும் இல்லை. கர்த்தர் தான் கிறிஸ்துவை நொறுக்க சித்தமானார். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானன் வந்து கிறிஸ்து அவரிடத்து அந்த பேப்டிசம் வாங்கிறதுக்காக வரும் பொழுது அவர் பார்த்து என்ன சொல்வாரு? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. Hallelujah. So he was the lamb of God who was predestined for a sacrifice. Hallelujah. அந்த அவருடைய மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கும் பொழுதே யோவான் ஸ்நானனுக்கு அந்த வெளிப்பாடை தேவன் கொடுத்திருந்தார். ஆமென். அவர் தானாகவே வந்தார். தேவன் ஏற்படுத்தின ஒரு ஆட்டுக்குட்டி தான் அவர். ஆமென். ஏன்னா God is a spirit. ஆமென். தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவிக்கு வந்து blood கிடையாது. ஆமென். ஸோ blood is something to do with the natural world. ஒரு நேச்சுரல் வேர்ல்டில் தான் blood இருக்கும். அப்போ ஒரு ஸ்பிரிட்டாக இருக்கிற தேவன் பாவத்தின் சம்பளமான மரணத்தை ஏற்றுக்கொள்ளணும்னா ரத்தம் சிந்தப்படணும். அந்த ரத்தம் சிந்தப்படணும்னா அவர் மனிதனா அந்த உலகத்தில் வரணும். ஆமென். அதுக்காக தான் ஒரு ஸ்திரீயின் வித்தாய் கன்னி மேரியின் இடத்தில் பிறந்தார். ஆமென். ஸோ God became flesh and dwelled among us to carry out his plan of remission of mankind, salvation of mankind. ஆமென். அங்க அந்த சர்ப்பமானது மோசேனால அந்த கோலின் மேல உயர்த்தப்பட்டது இல்லையா? ஸோ அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள்லாம் வந்து பிழைத்தார்கள். there was healing. ஆமென். அந்த ஹீலிங் வந்து அந்த அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்குறவங்க எல்லாருக்கும் கிடைச்சது. இன்னைக்கு டாக்டர்ஸோடைய அந்த சிம்பல் என்ன சொல்ல முடியுமா? ஒரு சர்ப்பத்தில் வந்து ஒரு கோல்ல ஒரு சர்ப்பம் இருக்கும் இல்லையா? சில இடத்துல 2 சர்ப்பம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? 2 சர்ப்பம் இருக்கும், இல்லை ஒரு சர்ப்பம் இருக்கும். ஸோ இது வந்து எதை குறிக்குது? ஆக்சுவலாக மெடிக்கலி பார்க்கும் பொழுது அசலபஸ்ன்னு சொல்லியான ஒரு கிரீக் காடோடைய சிம்பிள் தான் அது. ரைட். அந்த ஒரு சர்ப்பமும் அந்த கோலில் சுற்றி இருக்கிறது வந்து ஒரு கிரீக் காட். அந்த கிரீக் காட் ஆஃப் ஹீலிங்கை குறிக்குது. ரைட். 2 சர்ப்பம் இருக்கிறது வந்து ஹெர்மஸ்ன்னு ஒரு கிரீக் காட். அதுவும் அது ஆக்சுவலாக ஹீலிங்கை குறிக்கல, ஒரு இக்கானமி, ஒரு ஒரு ஃப்ளரிஷை குறிக்குது. ரைட். இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு 6th century BC-ல வந்தது. ஓகே. ஒன்று 6th வந்துச்சு, இன்னொன்று 7th century BC-ல வந்துச்சு. ரைட். ஆனால் இதோடைய ஆரம்பம் மோசேயின் காலத்திலேயே. ஹல்லேலூயா. அப்போ தெரிந்தோ தெரியாமலோ மக்கள் வந்து கிறிஸ்த தான் பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த மோசே அந்த சர்ப்பத்தை அந்த கோலில் வச்சாரு. அது கிறிஸ்துவனுடைய சிலுவையின் மரணத்தை குறிக்குது. அப்போ இங்க யாருமே சாக்கு சொல்ல இடம் இல்லை. இன்னைக்கு ஹீலிங் எங்க வருதுன்னா கிராஸ்ல தான் இருக்கு. ஆமென். ஸோ மெடிசின்ல ஒரு எக்ஸ்டெண்ட் தான் பண்ண முடியும். பட் ட்ரூ ஹீலிங் இல்லையா? அன்னைக்கு சாபக்கேடான சாபத்தில் இருந்து அந்த விஷத்துல இருந்து அவங்க நோக்கி பார்த்தார்கள், அவங்க வந்து விடுதலை ஆக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. எப்படி அவரால் அந்த ஹீலிங் கொடுக்க முடிஞ்சதுன்னா அது எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். அவர் அடிக்கப்பட்டார்,
அவர் நொறுக்கப்பட்டார், அவர் தகர்க்கப்பட்டார், அவர் தாக்கப்பட்டார் இல்லையா? அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தை வரை அந்த சிலுவையில சிந்தினார். ஆமென். இதெல்லாம் எதுக்காகனா நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய சுகத்துக்காக. ஹல்லேலூயா. நம்மை மீட்டுக் கொள்ளும்படி அவர் சாபமானார் இல்லையா? ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஓகே, இங்க என்ன நடக்குது? ஏவாள் வந்து அந்த மரத்தை பார்க்கறா. அந்த மரத்துல அந்த கனி இருக்குது, ரைட்? அந்த கனி வந்து தேவன் வந்து புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனி. அந்த கனி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கு இல்லையா? அவ்வளோ ஒரு ஒரு இன்பமா இருக்கு, ஒரு இனிமையா இருக்கு, ஒரு அருமையா இருக்கு. அதை பார்த்தாலே வந்து நாக்கில் அப்படியே எச்சில் ஊறுது. ஸோ அந்த அளவுக்கு அது அட்ராக்டிவா இருக்கு. ஸோ அந்த அட்ராக்டிவா இருந்த அந்த ஒரு டெம்டேஷனை ஏவாளால் மேற்கொள்ள முடியல இல்லையா? அவ பறித்தா, உட்கொண்டா, ஆதாமுக்கு கொடுத்தா, மரணத்துக்கு உயிர் கொடுத்தா இல்லையா? அவ மரணத்துக்கு உயிர் கொடுத்தா, அந்த மரணம் அவங்களோட உயிரை எடுத்துக்கொண்டது. ஆமென். ஏசாயா 53:2. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அனைவரும் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா. இங்க மறுபடியும் ஒரு மரம் இருக்குது, இதுதான் சிலுவை மரம். அந்த சிலுவை மரத்துல ஒருத்தர் தொங்கிட்டு இருக்கிறாரு. ஆமென். இட் இஸ் அ மனுஷனா இல்லை, அங்க ஒரு 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 லோட் ஆஃப் ஃப்ளஷ்ஷாக தான் அங்கே தொங்கினார். அவருடைய உடம்பெல்லாம் காயம். அங்கே அந்த ஈட்டியால் குத்தும் பொழுது ஒரு சொட்டு ரத்தம் கூட வரல, தண்ணி தான் வந்துச்சு. ஒரு ஃபார்ம் இல்லை, அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவ்வளோ அசிங்கப்படுத்தினார். மனிதன் நம்ம அடைய வேண்டிய அந்த கோபாக்கினை எல்லாம் கிறிஸ்துவின் மீது வந்தது. ஆமென். ஸோ பாவத்துடைய ஸ்டார்டிங் எங்கே இருந்து ஆரம்பிச்சது? ஒரு பியூட்டியிலேருந்து ஆரம்பிச்சது. அந்த பழத்தில், அந்த மரத்தில் இருந்த அந்த பழம் அழகா இருக்குன்னு நினச்சி அவள் ஏற்றுக்கொண்டா. அதனால பாவமும் பாவத்தின் நிமித்தம் மரணமும் வந்தது. இங்கே ஒரு மரம் இருக்கு, இந்த மரத்தில் ஒரு மனுஷன் தொங்கிட்டு இருக்கிறார். அவர் சாதாரண மனுஷன் இல்லை, தேவன் இந்த உலகத்துக்கு மனிதனாய் வந்தவர். ஹல்லேலூயா. ஆனால் இவரை பார்க்கும் பொழுது அழகு இல்லை இல்லையா? ஒரு சௌந்தரியம் இல்லை. அவர் சபிக்கப்பட்டவராக அங்கே தொங்குறார். ஆனா இந்த அழகு எடுக்கப்பட்ட இயேசுவை நீங்க அக்செப்ட் பண்ணும் பொழுது, ஆமென், அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நீங்கள் புசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, உங்களுக்குள் மறுபடியும் ஜீவன் வரும். ஆமென். எந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதோ அந்த ஜீவன் மறுபடியும் உங்களுக்குள்ள வரணும்னா அந்த இயேசுவின் இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நாம் புசிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலப்பட்டார். ஆமென். அந்த ஃபுல் பேர்டன் வந்து அவரால் தாங்க முடியல. அப்ப என்ன ஆச்சு? அவருடைய சரீரத்திலிருந்து வியர்வையெல்லாம் இரத்தமா சிந்தப்பட்டது. ஆமென். ஆதாமுக்கு தேவன் கொடுத்த கர்ஸ் என்ன? வேர்வை சிந்தி வேலை செய்யணும். ஆமென். நீ வேர்வை சிந்தி வேலை செய்வ, ஆனா உனக்கு பூமி எதை கொடுக்கும்? முள்ளையும் துரும்பையும் கொடுக்கும், தூசை கொடுக்கும். அப்ப அங்க என்ன ஆச்சு? ஒரு ஏதேன் தோட்டத்துல கொடுக்கப்பட்ட சாபம் கெத்செமனே தோட்டத்துல இயேசுவின் ரத்தம் வேர்வையில விழுந்து சிந்தும் பொழுது அந்த சாபம் நீக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கஷ்டப்பாடுபட்டு ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா ஒரு ஃபியூட்டைல் லேபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஏன்னா சாபமும் நீக்கப்பட்டது. ஏன்னா சிலுவை மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். ஆமென். நம்முடைய சாபத்தை தேவன் மனிதன் மேல, மனுக்குலத்தின் மீது கொடுக்கப்பட்ட சாபத்தை சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தை அவர் சிந்தினார். அவர் சிந்தினதுனால யூ ஹாவ் அ ஃபியூச்சர். ஆமென்.
நமக்கு ஹோப் இருக்குது. ஆமென். இன்னைக்கு வந்து மக்களை போல ஓடி 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 வேலை செய்யணும் அவசியம் இல்லை. அதுக்கு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல. யூ ஷுட் நாட் பி லேசி, பட் யூ கேன் என்ஜாய் த ஃப்ரூட் ஆஃப் யுவர் லேபர். ஆமென். நீங்க எதுக்காக வேலை செய்றீங்களோ அதோடைய பலனை வந்து நீங்க அனுபவிக்கும்படி அந்த சாபம் நீக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:55-58. மரணமே உன் கூர் எங்கே? மரணமே உன் உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளத்துக்கு ஜெயமும் இல்ல, மரணத்துக்கு ஸ்டிங்கும் இல்ல. ஆமென். ஆமென். மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிருபையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஸோ இங்கே தான் நமக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். மரணத்தின் ஸ்டிங்கை வந்து அவர் முறித்து போட்டார். பாதாளத்தின் ஜெயத்தை வந்து அழிச்சிட்டாரு. ஆமென். நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. நம்மளை முற்றிலும் சுதந்திரவாளியாய், கான்கரர்ஸ், மோர் தேன் கான்கரர்ஸாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். வெற்றி சிறக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய எல்லா பிரைஸையும் சிலுவையில் கொடுத்துட்டார். He paid the wages in full. ஆமென். எதுவும் வந்து டவுன் பேமெண்ட், பார்ஷியல் பேமெண்ட்லாம் இல்லை. எவ்ரிதிங் இஸ் செட்டில்ட் இன் ஃபுல். ஆமென். இட்ஸ் அ டன் டீல். ஏற்கனவே முடிந்துருச்சு. ஆமென். மரணத்திற்கு உங்க மேல எந்த ஒரு லீகல் ரைட்டும் கிடையாது இப்போ. ஹல்லேலூயா. உங்களை வந்து அடிமைப்படுத்தவோ, உங்களை வந்து துன்புறுத்தவோ, ஒரு டிப்ரெஷன்ல நம்ம இருக்கவோ, புரோக்கன் ஹார்ட்டடா இருக்கவோ, பயத்துல இருக்கவோ, வியாதியில இருக்கவோ, மரணத்துக்கும் பிசாசுக்கும் எந்த ஒரு லீகல் ரைட்டும் கிடையாது. ஹல்லேலூயா. அது மீறி நம்ம இருக்கிறோம்னா நம்ம சத்தியத்தை அறியலன்னு அர்த்தம். ஆமென். சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. நம்மளுடைய வந்து எந்த ஒரு 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 செயல்னாலும் அல்ல, மாறாக கிறிஸ்து நம்முடைய சாபத்தையும் நம்முடைய பாவத்தையும் எல்லாத்தையும் நம்முடைய சிக்னஸ் எல்லாத்தையும் அவர் அங்கே ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஸோ அவரை நம்ம நம்பும் பொழுது, அவரை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய ஃபினிஷ்ட் ஒர்க்ல நம்மளுடைய ஃபெய்த்தை கொடுக்கும் பொழுது அவர் நம்மளை விடுதலை ஆக்குகிறார். ஆமென். அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன? கிளியரா சொல்லியிருக்கு. உங்களுக்காக மரித்த அந்த கிறிஸ்துவுக்கான ஒரு வாழ்க்கை வாழ்றது தான் நம்ம அவருக்கு செய்யற கைமாறி. ஹல்லேலூயா. ஸோ நமக்காக அங்கே சிலுவையில் மரித்தாரே, நம்மளை மீட்டுக் கொள்ளும்படி. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஒரு ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து பயம் கிடையாது இல்லையா? இன்னைக்கு பெரிய பயம் இந்த உலகத்தில் என்ன? மரணம் தான். ஆமென். உலகம் பார்த்து பயப்படுறது என்னது? மரணத்தை தான். ஆனால் அந்த மரணத்தை ஜெயித்த கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மரணத்தை வென்ற கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். ஸோ மரணத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். Death for us is a better opportunity to be with God. ஆமென். மரணம் என்பது ஒரு நொடி பொழுதுதான் நடக்கும். அந்த நொடி நடந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டு நம்மளுடைய பரம வீட்டுக்கு போய் நிற்கலாம். ஹல்லேலூயா. ஸோ அந்த ஒரு அஷூரன்ஸ் ஆஃப் ஹோப் நமக்கு இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ உலக மக்களை போல நம்ம வந்து வருத்தப்படவோ இல்லை வியாகுலப்படவோ அவசியம் இல்லை. தேவன் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஸோ அந்த அந்த பயத்துல இருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஸோ விடுதலை ஆக்கப்பட்டு இவ்வளோ பெரிய ஒரு தன்னுடைய ரத்தத்தையே கிரயமாய் கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டார் இல்லையா? ஸோ அந்த தேவன் நம்மளை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருப்பார்ல. there is a purpose that God has for us, right? அப்போ அந்த பர்பஸை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமென். ஸோ நம்மளுடைய ஒர்க், நம்மளுடைய லேபர் எல்லாமே பணத்தை சம்பாதிக்கணும், புகழை சம்பாதிக்கணும், பேரை சம்பாதிக்கணும்னு இல்லாமல் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னு நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ஃபியூட்டைல் லேபருடைய கர்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கணும். ஆமென். அதான் வேதம் சொல்லுது இல்லையா? நீதிமான் செய்யறதெல்லாம் வாய்க்கும். ஸோ நீதிமான் உங்களுடைய செயல்னால நீங்க நீதிமான் ஆகல, மாறாக இயேசுவின் நீதி உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டதுனால நீங்க எல்லாம் நீதிமான்களா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா.
அப்போ பாவத்தின் அதிகாரம் உங்களுக்குள்ள இருந்து எடுக்கப்பட்டதுனால நீங்க மறுபடியும் பாவம் பண்றீங்கன்னா நீங்க வந்து அந்த அந்த அது எதுவுமே அக்செப்ட் பண்ணலன்னு அர்த்தம் இல்லையா? அந்த பாவத்தின் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கும் பொழுது மறுபடியும் நம்ம பாவம் பண்றோம்னா மறுபடியும் நாம் இயேசுவை சிலுவையில் அறைகிறோம். இவ்வளோ பெரிய அற்புதமான ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அதை தெரிந்தும் நம்ம பாவத்தில் இருந்தோம்னா we crucify Christ afresh. ஸோ நம்மளுடைய பர்பஸ் என்ன? பரிபூர்ணத்தை நாட வேண்டும். ஹல்லேலூயா. We have to pursue excellence. We have to pursue excellence in everything. ஆமென். ஆதாம் கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே மறுபடியும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியான உடையவர்களா இருக்கிறோம், இல்ல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள அதிகாரம் உள்ளவர்களா இருக்கிறோம். ஆமென். ஸோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது சகல சத்தியத்திலும் உங்களை வந்து வழிநடத்துவார். Hallelujah. So you have access into the presence of God. Amen. So you have the Holy Spirit given back to you. You have access into the presence of God. அப்போ நம்ம வாழ்கிற அந்த ஒரு வாழ்க்கையில நம்ம எப்படி வாழணும்? கிறிஸ்துவை பிரதிபலிக்கலாய் வாழ வேண்டும். Hallelujah. We have to be a shining star. இல்லையா? பிரகாசிக்கும் நட்சத்திரங்களா இருக்க வேண்டும். இருக்கிற இடத்துல we have to be different. Amen. Because you are no longer of this world. You are of a different world. You are of a different kingdom. Amen. You have a king who is holy. Amen. அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால நாமளும் பரிசுத்தரா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. So அந்த விக்டோரியஸ் கிரைஸ்ட், வெற்றி சிறந்த கிறிஸ்துவின் வெற்றி வீரர்களாய் ஒரு வெற்றியின் ஜீவியத்தை நம்ம வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது நம்ம வாழும் பொழுதுதான் நம்ம தேவனை பிரியப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எழுந்திருக்கலாமா? ஒரு சில வினாடிகள் தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த வார்த்தைக்காக தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திர பலிகளை கொடுக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. அந்த சிலுவைக்காய் நன்றி ஆண்டவரே, சிலுவைக்காய் நன்றி அப்பா, சிலுவைக்காய் நன்றி ஆண்டவரே. மரணத்தை ஜெயித்தீரே, நன்றி அப்பா. பாவத்தை வென்றீரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சாபத்திலிருந்து அப்பா எங்களை மீட்டுக் கொண்டீங்களே, நன்றி அப்பா. உம்முடைய வெற்றியின் ஜீவியத்திற்கு உடன் பங்காளிகளாக எங்களை மாற்றி இருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. மரணத்துக்கு எங்கள் மேல் அதிகாரம் இல்லை அப்பா. பாவத்துக்கு எங்கள் மேல் ஆளுகை இல்லை. எந்த சாபமும் எங்களுடைய வாழ்க்கையில பலிக்கிறதும் இல்லை. நீங்க எங்கள் வாழ்க்கையில இருக்கிறீங்களே அப்பா. மரணத்தை ஜெயித்த நீங்க எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா மரித்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் உயிரோட கொண்டு வாங்கப்பா. Let the dead dreams come back to life. Let the dead plans come back to life. அந்த திட்டங்கள், தீர்மானங்கள் எதெல்லாம் இதுக்கு மேல நடக்காது, இதுக்கு மேல பலிக்காதுன்னு ஓரங்கட்டி வச்சோமோ அதெல்லாம் மறுபடியும் உயிரடைவதாக. எந்தெந்த பொய்யெல்லாம் சொல்லி தேவனுடைய சித்தத்திலிருந்து சத்ருவான நம்மளை பின்னாடி தள்ளினானோ அதெல்லாம் இனி பலிக்காமல் போவதாக. பயம் இல்லப்பா, மரணத்தை குறித்த பயம் இல்லை, நியாயப்பிரமாணத்தை குறித்த பயமும் இல்லை. எங்களை மரணத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் ஜெயிக்கிறவர்களாய் மாற்றி இருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. முழுவதுமா நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா உங்களுடைய பிரசன்னத்தில் அப்பா நாள்தோறும் அனுதினமும் காத்திருந்து உங்களுடைய திட்டங்களை அப்பா பெற்றுக்கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு அதை நிறைவேற்றவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே.
நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. முழுவதுமாய் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு சாட்சிகளாய் விளங்கிட ஹெல்ப் பண்ணுங்கப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle Calvary Life City Church. Thank you.